ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவையை வச்சு செய்யக்கூடிய 3 விதமான சுலபமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இட்லி தோசை மாவு இல்லாத போது ரவையை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரவா இடியாப்பம். இடியாப்பம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரவையை எடுத்து வச்சுருக்கேன். ரவை வந்து நம்ம வறுக்காத ரவை தான் யூஸ் பண்ணணும். 2 கப்பு ரவை நமக்கு தேவைப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் நம்ம 4 கப்பு தண்ணியை சேர்க்க போறோம். இப்ப தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி சூடாயிட்டு இருக்கும் போதே நம்ம இடியாப்பத்துக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கைவிடாம நல்லா கலந்து விடணும். ஸ்டவ் வந்து நம்ம இப்ப லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு தான் கலந்து விடணும். பாருங்க, இப்போ ஓரளவுக்கு நல்ல கெட்டியாய் வருது. இப்ப பாருங்க, ரவை கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாய் வந்துட்டு இருக்கு. ரவை வந்து நல்லா சுருண்டு வர வரைக்கும் கைவிடாம நம்ம நல்லா கிளறி விடணும். இந்த அளவுக்கு ரவை நல்லா கெட்டிப்பட்டதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரவை வந்து கொஞ்சம் சூடா இருக்கும் போதே நம்ம இடியாப்பத்தை பிழிஞ்சிடலாம். இடியாப்பம் பிழியறதுக்காக இடியாப்ப குழல் எடுத்திருக்கேன். இதுல வந்து லேசா எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் தேய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாவு இதுல வச்சிடலாம். நம்ம அரிசி மாவுல பண்ற இடியாப்பத்தை விட இந்த இடியாப்பம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிழியறதுக்கு ரொம்பவே ஈஸியாவே வரும். இப்போ இட்லி தட்டு எடுத்திருக்கேன். இட்லி தட்டில் நம்ம கொஞ்சமா தேங்காய் துருவல் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க 2 விதமாகவும் செய்யலாம். தேங்காய் துருவல் சேர்த்தும் செய்யலாம், இல்லாமையும் செய்யலாம். தேங்காய் துருவல் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டும் நம்ம இடியாப்பத்தில் இருக்கும். இப்ப இடியாப்பம் பிழியலாம். இப்ப இந்த மாதிரி எல்லா இடியாப்ப மாவையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததான் நான் இட்லி பாத்திரத்துல ஏற்கனவே தண்ணியை சூடு பண்ணி வச்சிருந்தேன். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம இட்லி தட்டை இதுக்குள்ள வச்சிடலாம். 4 to 5 நிமிஷம் இருந்தாலே போதும், இடியாப்பம் நல்லா வெந்துடும். இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம எடுத்து பார்க்கலாம். இடியாப்பம் நல்லாவே குக் ஆயிருக்கு. நம்மளோட அருமையான ரவா இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு.
பாருங்க எவ்வளோ சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கு. நம்ம நார்மலா செய்யற அரிசி மாவு இடியாப்பம் மாதிரி தான் இருக்கும் இதோட டேஸ்ட். இந்த இடியாப்பத்துக்கு சைட் டிஷ்ஷா ஏற்கனவே நம்ம இடியாப்ப குருமா செஞ்சிருக்கோம் சேனல்ல. அது இல்லாம நம்ம தண்ணி சட்னி சேர்த்து சாப்பிடலாம், அல்லது நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லைன்னா நம்ம சர்க்கரை கூட சேர்த்து சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ரவை இனிப்பு புட்டு. ரவை புட்டு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் இதுல ஒரு 2 ஸ்பூன் நெய்யை விட்டுக்கலாம். நெய் லேசா சூடாய் வரும்போது நம்ம இதுல கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனா போதும், நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா இதே பேன்ல நம்ம ரவையை வறுத்துக்கலாம். ரவை வந்து நான் இன்னைக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இதை வந்து லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு நம்ம வறுத்தெடுக்கணும். ரவை வந்து ஓரளவுக்கு வாசனை வரணும், அது வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்தா போதும். இப்ப ரவை வாசனை வந்தாச்சு. இப்ப ரவையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதுல நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல 2 பிஞ்ச் அளவு மட்டும் சால்ட்டை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இனிப்பு புட்டு தான் செய்யறோம், அதனால சால்ட் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். இந்த புட்டுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை இதுல சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா கையாலேயே நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததா நம்ம தண்ணி சேர்த்து ரவையை வந்து புட்டு பதத்துக்கு கொண்டு வரணும். தண்ணி வந்து நம்ம பச்சை தண்ணி எடுக்க கூடாது, வார்ம் வாட்டர், அதாவது கை பொறுக்கிற சூடுள்ள தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி நம்ம நல்லா இதை பிசறி விடணும். எனக்கு வந்து 1 கப் ரவைக்கு 1/2 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. ரவையோட தன்மை அனுசரிச்சு கூட குறைய தேவைப்படலாம் உங்களுக்கு. ரவை வந்து இந்த மாதிரி நமக்கு பிடிக்கும் போது கையால பிடிக்க வரணும், உதுத்து விட்டா உதிர்ந்து போயிடணும். இதுதான் இந்த புட்டோட பதம். இப்ப கையால ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்க பிரஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வந்து ஊற வச்சிடலாம். ரவை வந்து 10 நிமிஷம் ஊறட்டும். இந்த டைம்ல இந்த புட்டுக்கு தேவையான வெள்ளை கரைசலை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன்ல ஒரு 1/2 கப் பொடிச்ச வெள்ளத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். வெள்ளை கரைசல் வந்து ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. ஒரு தேன் மாதிரியான கன்சிஸ்டன்சில நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். இப்ப வெள்ளை கரைசல் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவையெல்லாம் நல்லா சாஃப்டா வந்திருக்கு. இப்ப நம்ம இதை வச்சு புட்டு செய்யலாம். புட்டு செய்யறதுக்காக நான் இன்னைக்கு புட்டு குழல் எடுத்திருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனல்ல நிறைய விதமான புட்டு செஞ்சிருந்தோம். நிறைய பேர் அதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. அது கூடவே இந்த புட்டு குழலை பத்தியும் கேட்டிருந்தீங்க. புட்டு குழல் வந்து எங்கிருந்து வாங்கினீங்க சிஸ், ரொம்ப நல்லா இருக்கு பாக்கறதுக்குன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் பாத்திர கடையில் தான் வாங்கினேன். இப்போ வந்து இது ஆன்லைன்லயே அவைலபிளா இருக்கு. இப்போ புட்டு வேகிறதுக்கு தேவையான தண்ணியை ஃபர்ஸ்ட் நம்ம சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். அடுத்ததான் நம்ம புட்டு குழல்ல புட்டு மாவை ஃபில் பண்ணிக்கலாம். புட்டு குழல்ல இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணும்போது நம்ம ரொம்ப முழுமையா அதை ஃபில் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் நம்ம வைக்கணும். இப்ப ஃபில் பண்ணியாச்சு. தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம புட்டு குழலை பாத்திரத்து மேல வச்சிடலாம். நல்ல சூட்டுல இது 10 நிமிஷம் நல்லா வேகணும். அப்பதான் இந்த ரவை புட்டு நல்லா சாஃப்டா வெந்து வரும். இப்ப கோதுமை புட்டு, அரிசி புட்டெல்லாம் சீக்கிரமாவே வெந்துரும். ஆனா ரவை புட்டுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனாலதான் 10 நிமிஷம் நான் வைக்க சொல்றேன். இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு.
நம்மளோட ரவை புட்டு ரொம்பவே அருமையா சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. இதுல இனிப்பு சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதை இப்படியே கூட சாப்பிடலாம். கடலைக்கறி அல்லது பச்சை பயிறு குழம்பெல்லாம் சேர்த்து இதை சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனல்ல இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். புட்டு ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறம் கையால இந்த மாதிரி நல்லா உதுத்து விடுங்க. இதுல நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசலை அப்படியே சேர்க்க வேண்டாம். எவ்வளவு தேவையோ அந்த அளவு சேர்த்தா போதும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அடுத்ததா இதுல கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 ஏலக்காவை நான் சர்க்கரையோட சேர்த்து பொடி பண்ணி வச்சிருந்தேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே அருமையான இனிப்பு ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கடைசியா நம்ம பார்க்க போறது ரவா இட்லி. ரவா இட்லி செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். பேன் கொஞ்சம் சூடானதும் இதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய்க்கு பதிலா நீங்க ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நெய் நல்ல சூடாகி வாசனை வரும்போது நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு இதுல சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் இதுல 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் ஃப்ரை ஆயிட்டு இருக்கும் போதே இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம். அதோடவே உடைச்ச முந்திரி பருப்பு ஒரு 7 சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியா கட் பண்ண கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு துண்டு இஞ்சியை நல்ல பொடியா கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாவை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நெய்யில நம்ம தாளிக்கும் போது ரொம்பவே நல்ல வாசனையா இருக்கும். அதனாலதான் நம்ம நெய் சேர்க்கிறோம். இஞ்சி பச்சை மிளகாவெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகி அதோட வாசனை வரும்போது நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல ஒரு கேரட்டை இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதுல 1 கப் ரவையை சேர்த்துக்கலாம். மிதமான தீயிலே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம ரவையை வறுத்துக்கணும். 1 கப் ரவையில உங்களுக்கு 10 இட்லி வரைக்கும் கிடைக்கும். இப்ப 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை நல்லா வறுபட்டிருக்கு. இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பவுல்ல கொட்டிட்டு நம்ம சூடார வைக்கணும். நம்ம வறுத்த ரவைய இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்ப இது நல்லா சூடாரட்டும். இப்ப ரவை நல்லா சூடாறிடுச்சு. இந்த டைம்ல நம்ம ஒரு 3/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்கிற தயிர் நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிரா இருக்கணும். அதிகம் புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. இப்ப இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப்ல இருந்து 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அப்பதான் நம்மளோட இட்லி நல்லா சாஃப்டா வரும். இப்ப 10-15 நிமிஷம் ரவை நல்லா ஊறி நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இட்லி இவ்வளவு கெட்டியா இருந்ததுன்னா ஹார்ட் ஆயிரும். அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம 3/4 கப் தண்ணி சேர்த்திருந்தோம். இப்ப மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப மறுபடியும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில நம்ம கொண்டு வந்துடணும். இப்ப இதுல கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன்னா இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப கடைசியா இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் ஆப்ப சோடாவை சேர்த்துக்கலாம். நம்ம இட்லி ஊத்துறதுக்கு முன்னாடி தான் இந்த ஆப்ப சோடா சேர்க்கணும். நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்துல தண்ணியை கொதிக்க வச்சுட்டேன். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இட்லி தட்டில் நான் எண்ணெயை லைட்டாக தேய்ச்சிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதில் வந்து ஒரு முந்திரி பருப்பை இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ரவையை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு தட்டும் ரெடி பண்ணிட்டு சூடா இருக்கிற இட்லி பாத்திரத்துல இதை வச்சிடலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம இட்லி பிளேட்டை வச்சிடலாம். இப்ப 8ல இருந்து 10 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பாருங்க. இப்ப பார்த்தாலே நல்லா தெரியுது, இட்லி நல்லா உப்பலா குக் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சாஃப்டான டேஸ்டியான ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இன்னைக்கு தேங்காய் சட்னியோட ரவா இட்லி சர்வ் பண்ண போறேன். ரவையை வச்சு செய்யக்கூடிய ரொம்பவே டிஃப்ரெண்டான 3 விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம பார்த்தோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க.